சீமான் வீட்டில் காவலாளியா இருந்த முன்னாள் ராணுவ வீரர் காவல்துறையினரால் தாக்கப்பட்ட சம்பவம் இப்போ எக்ஸ் மிலிட்டரி போர்சஸை வீறு கொண்டு எழ வச்சிருக்கு. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை போராட்டம் வெடிக்குமா அல்லது போலீஸ் இன்ஸ்பெக்டர் மீது நடவடிக்கை பாயுமா? சீமான் வீட்டில் இருந்த அவருடைய ஆதரவாளரான கட்சி தொண்டரையும் எக்ஸ் மிலிட்டரி ஆபீசரையும் போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. குறிப்பாக இந்த கைது நடவடிக்கையின் போது எக்ஸ் மிலிட்டரி மேன் அமல்ராஜ் புல்லட் லோட் செய்யப்பட்டிருந்த துப்பாக்கி வைத்திருந்தது அனைவரையும் அதிர வைத்தது. முன்னாள் ராணுவ வீரர் அமல்ராஜ் மீது கொலை முயற்சி, அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல், கொலை மிரட்டல், ஆயுத தடை சட்டம் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. கைது செய்த இருவரையும் மருத்துவ பரிசோதனைகளுக்கு பிறகு போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். இவ்வழக்கை விசாரித்த நீதிபதி அமல்ராஜையும் நாம் தமிழர் கட்சி தொண்டரான சுபாஸ்கரனையும் மார்ச் 13ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். இந்த சூழலில்தான் அமல்ராஜையும் சுபாஸ்கரனையும் கைது செய்து அழைத்துச் சென்ற போலீஸ் அவர்களை விசாரணைக்கு நேரடியாக போலீஸ் ஸ்டேஷன் அழைத்துச் செல்லாமல் வேறு ஒரு திடலுக்கு அழைத்துச் சென்று அங்கு இருவரையும் இரும்பு கம்பியால் தாக்கியுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அது மட்டுமின்றி நாட்டிற்காக எல்லையில் பாடுபட்ட முன்னாள் வீரரை தமிழக போலீசார் தீவிரவாதியைப் போல தாக்கியுள்ளதாக எழுந்த குற்றச்சாட்டு எக்ஸ் மிலிட்டரி ஆபீசர்களை வெகுண்டெழ வைத்திருக்கிறது. நீலாங்கரை காவல் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் காஷ்மீர் முதல் குமரி வரை உள்ள முப்படை ராணுவ வீரர்களையும் ஒன்றிணைத்து போராட்டம் நடத்தப் போவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர். முன்னாள் ராணுவ வீரரை காவல்துறையினர் திடலில் வைத்து ரவுண்டு கட்டியது உண்மையா? அமல்ராஜ் போலீஸை துப்பாக்கியை காட்டி மிரட்டியது உண்மையா? போன்ற பல கேள்விகளுக்கு விடை காண விசாரணையில் இறங்கினோம். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டில் சம்மன் கிழித்தெறியப்பட்ட விவகாரத்தில் முன்னாள் ராணுவ வீரர் அமல்ராஜும் அவருடன் கட்சி தொண்டர் சுபாஸ்கரனும் சென்ற வியாழக்கிழமை நீலாங்கரை போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். அப்போது பணியில் இருந்த காவல் ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷை முன்னாள் ராணுவ வீரர் அமல்ராஜ் தாக்க முற்பட்டதாகவும் துப்பாக்கியை காட்டி மிரட்டியதாகவும் அமல் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக ஆஜரான வழக்கறிஞர்கள் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் அதற்கான வீடியோ ஆதாரத்தை வெளியிடும்படி வாதிடுகின்றனர். சீமான் அவர்கள் மீது அதாவது ஒரு விசாரணை முழு விசாரணை நடைபெற்று அவர் குற்றம் புரிந்தார் என்று நிரூபிக்கப்பட்டது போலவே ஒரு பொய்யான தகவலை திரித்து அந்த தகவல் வெளியிடப்பட்டது. உயர்நீதிமன்றம் எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையும் அந்த உத்தரவை முழுசாக படித்து பார்த்தால் தெரியும், அவர் மீது எந்த குறையும் சொல்லவில்லை. கம்ப்ளைண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க, 2011 கம்ப்ளைண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க, 2023 கொடுத்த கம்ப்ளைண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க வித்ட்ராயல் பண்ண கம்ப்ளைண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத மட்டும்தான் எக்ஸாக்ட் பண்ணியிருக்கு. அதனுடைய ஒட்டுமொத்த கருத்து இல்லை இதில் இருக்குது. ஆகவே இது நாங்கள் அவங்க ஆட்டோமேட்டிக்காக வித்ரா பண்ணிட்டாங்கன்றதுக்காக ஆட்டோமேட்டிக்காக இதை நான் ரத்து செய்ய முடியாது. ஆகவே அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே இதில் நீங்கள் இந்த மனுவை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இதில் நீங்கள் 12 வாரத்துக்குள் நீங்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யுங்கள் அப்படின்ற ஒரு உத்தரவு மட்டுமே. ஆனால் வெளியிலே திரித்து போடப்பட்ட செய்தி உயர்நீதிமன்றம் ஒரு முழுமையான விசாரணை நடத்தி சாட்சிகள் கூண்டில் ஏறி விசாரணை நடத்தி ஒரு ஃபுல் பிளெஜ் ட்ரையல் அதன் பிறகு அவர் இந்த உண்மையை கண்டுபிடித்தா போல் அப்படியான ஒரு திரிபுவாதத்துடன் அந்த செய்திகள் பரப்பப்பட்டன. அதோடு கைது செய்யப்பட்ட முன்னாள் ராணுவ வீரரின் மனைவி சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள மாநில மனித உரிமைகள் ஆணையத்திலும் எக்ஸ் சர்வீஸ் மேனை தீவிரவாதியைப் போல போலீஸ் நடத்தி உள்ளதாக புகார் அளித்திருந்தார். தீவிரவாதியை தாக்குவது போல ரொம்ப அநாகரிகமா எல்லாருமே நடந்துட்டு இருக்காங்க. ஸோ அதை உரிய விதத்தில் நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். அதை எடுத்து அவங்க விசாரிப்பதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதை விசாரிப்பாங்கங்க நம்பிக்கையில் நாங்கள் இதாங்க. இந்த சூழலில்
சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்திலும் இந்திய முன்னாள் முப்படை மற்றும் துணை ராணுவப் படை வீரர்கள் நல கூட்டமைப்பு சார்பில் அதன் தலைவர் சுரேஷ் பாபுவும் சம்பந்தப்பட்ட இன்ஸ்பெக்டர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் அளித்திருக்கிறார். நேற்று வலசரவாக்கம் காவல் நிலையத்திலேருந்து போயிட்டு சம்மன் ஒட்டிடுறாங்க அவன் கதவுல. அது சம்மந்தப்பட்ட ஆள் அதை படித்து பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த வாசல் அது இருக்கணும்னு அவசியம் கிடையாது, அதை கிழித்துருக்குறாங்க. அதை கிழிச்சதுக்கப்புறம் சம்மந்தமே இல்லாமல் நீலாங்கரை இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் அவர்கள் அங்கே போயிட்டு அவர் அங்கே போக வேண்டிய வேலையும் கிடையாது, அவரோட ஹீரோயிசத்தை காட்டுறதுக்காக கூட ஒரு 2 போலீஸ் அழிச்சிக்கிட்டு ட்ரெஸ்பாஸ் பண்ணி அத்துமீறி உள்ளே நுழைஞ்சு அங்கே காவலில் இருக்கிற முன்னாள் இராணுவரை சட்டையை பிடிச்சி திறன வலிச்சுக்கிட்டு வந்துட்டு வண்டியில் ஏற்றிருக்காங்க ஜீப்புக்குள்ளே. நீங்கள்லாம் அந்த காணொலி பார்த்துருப்பீங்க. ராணுவ வீரர்கள் பிறரை பாதுகாப்பவர்கள், அழிப்பவர்கள் அல்ல என்பதை சுட்டிக்காட்டிய சுரேஷ் பாபு, போலீஸ் அத்தனை அடி அடித்த போதும் அமல்ராஜ் ஒரு முறை கூட திருப்பி அடிக்கவில்லை, சட்டத்திற்கு மதிப்பளித்து தன் மீது விழுந்த அடியை வாங்கிக் கொண்டதாக சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் ராணுவர்களுக்கு எல்லா பயிற்சிகள் இருந்தும் அவங்க மேன் ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. ஏன்னா மக்களை காப்பாற்றுறது தான் எங்களோட வேலை, மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறது தான் எங்களோட வேலை. இது போலீஸ் தாக்குறதோ இல்லை பொதுமக்களை தாக்குறதோ எந்த விஷயத்துலையும் முன்னாள் ராணுவம் எங்கே ஈடுபட்டிருக்க மாட்டாங்க. அவங்களுக்காக கொடுக்கப்பட்ட துப்பாக்கி உரிமம் எதுக்குன்னா அவங்க சேவை முடிஞ்சு ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஏதாவது வேலைக்கு போகணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு துப்பாக்கி உரிமம் வழங்கப்படுகிறது. அது மட்டுமின்றி வலசரவாக்கம் போலீஸ் ஒட்டிய சம்மனை படித்த பிறகு கிழித்து விடுவதில் எந்த தவறும் இல்லை என்று வாதிடுபவர்கள் அதற்கு நீலாங்கரை காவல் ஆய்வாளர் பொங்கி எழுவது அர்த்தமற்றது என்றும் 2019ஆம் ஆண்டு முதல் சம்பந்தப்பட்ட இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் நாம் தமிழர் கட்சியினரோடு தொடர்ந்து மோதல் போக்கை கொண்டிருப்பதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளனர். அமல்ராஜ் காவல் ஆய்வாளரை நோக்கி துப்பாக்கி காட்டினார் என்பது தவறான கருத்து. அவர் லைசென்ஸ் பெற்று துப்பாக்கி வைத்திருப்பதாகவும் தாய் தந்தையை காட்டிலும் துப்பாக்கியை அதிகம் நேசிப்பார்கள் என்றும் அதனை ஒருபோதும் தவறான வழியில் பயன்படுத்த மாட்டார்கள் என்றும் கூறியிருந்தனர். இவர்கிட்ட துப்பாக்கி பறிமுதல் செஞ்சுருக்காங்க. துப்பாக்கி அவர் குத்தி இருக்குது, இடுப்பில் அவர் துப்பாக்கி முழுக்க தெரிஞ்சிருக்கும். அவர் சட்டை பிடிச்சி வலிக்கும் போது துப்பாக்கி கண்ணில் பட்டிருக்குது. நீ துப்பாக்கி வேறு வச்சிருக்கான்னு அவர் அடிச்சிருக்காங்க. சார் எனக்கு துப்பாக்கி குத்துது, நான் எடுத்து கையில் கொடுத்துட்றேன், ஏன்னா அது மிஸ்ஃபயர் ஆச்சுன்னா எங்கேயாவது ஃபயர் ஆயிரும். அவர் சொல்லியிருக்காரு துப்பாக்கி வச்சிருக்கேன் எடுத்து கொடுத்துட்றேன். உரிய உரிமத்தோடு அவர் துப்பாக்கி பயன்படுத்துகிறாரு தன்னுடைய பாதுகாப்பிற்காக. அதையும் இவங்க பொருட்படுத்தாமல் இவரை தாக்க வேண்டும் என்று ஏதோ உள்நோக்கத்தோடு இவர் செயல்பட்டிருக்காரு. நடந்த சம்பவம் தொடர்பாக காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்திருக்கும் நிலையில் சம்பந்தப்பட்ட ஆய்வாளர் மீது துறை ரீதியிலான நடவடிக்கை எடுக்காவிட்டால் காஷ்மீர் முதல் குமரி வரை போராட்டம் நடைபெறும் என்றும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இன்னைக்கு மாநகர காவல் ஆணையர்களும் நம்ம புகார் கொடுத்துருக்குறேன். இந்த புகார் தான் நான் சொன்ன சம்பவங்கள் எல்லாத்தையுமே இந்த புகாரில் நான் எழுதியிருக்கிறேன். நான் உரிய அதிகாரி சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இருந்தும் எனக்கு சரியான நடவடிக்கை எடுத்து எனக்கு திருப்தி இல்லைன்ற பட்சத்தில் இந்தியா முழுவதிலும் உள்ள அனைத்து மாநில தலைவர்களோடும் நான் பேசியிருக்கிறேன். நான் கட்டாயம் நாடு தழுவிய கண்டன ஆர்ப்பாட்டம் வெகு விரைவில் நடத்துவதாக தீர்மானம் செய்யப்பட்டுள்ளது. விசாரணை முடிந்து வெளியில் வந்த சீமானும் பத்திரிகையாளர் சந்திப்பில் அவருடைய சகோதரர்களான அமல்ராஜ் மற்றும் சுபாஸ்கரனை போலீசார் இரும்பு ராடால் அடித்ததாக குற்றம் சாட்டியிருந்தது குறிப்பிடத்தக்கது. அது அநாகரிகமோட மிகப்பெரிய கொடுமை. அதுக்கப்புறம் அடிக்க வேண்டியதெல்லாம் இல்லை, இரும்பு கம்பியை துணியில் சுற்றிட்டு அடித்ததெல்லாம் ரொம்ப தப்பு. பதில் சொல்லணும், இதுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் போக முடியாதுல்ல. நீங்கள் இந்த சம்மனை இந்த கதவில் ஒட்டும்போது அவங்க தடுத்திருந்தா பணி செய்ய விடாமல் தடுத்தாங்கங்கிறது நியாயம். நீங்கள் ஒட்டிட்டு போயிட்டீங்க, அதோட அவங்க வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கிளிக்காமல் அதை கதவுலேயே வச்சு என்ன தினம் தீவாரணை கட்டி சாமி பண்ணுமா என்ன? சம்மன் படிக்க அதுக்கப்புறம் கிளியான கொடுத்தீங்க, நான் அதை படிச்சுட்டு கிழிச்சு போட்டேன், அது கைது பண்ணுவில்ல? நான் போகல, நான் வெளியூரில் இருந்தேன். தம்பிகள் சொன்னாங்க ரொம்ப காயம் அடித்தாங்கன்ட்டு. நேரடியாக காவல் நிலையத்துக்கு கொண்டு போகாமல் ஒரு திடலில் கொண்டு நிறுத்தி வண்டிக்குள்ளேயே வச்சு அடிச்சிருக்காங்க. அது ரொம்ப வலிச்சது. அது கேட்கும்போது அது இப்போ நான் எதுவும் சொல்ல முடியாது, செய்யணும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ, थैंक यू சார். அவர்களை மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை
இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சிங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சிங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.